सद्गुरु महाराज की सुरे प्रथमदस्तुता तदनु योगी विर्भाविता तद प्लवग बंधुकै जय जयेति संभाविता जगत्रिदयनायिका जनकराज कन्यान्विता मदीये कुलदेवता वसति रत्नसिंहासने श्रीमद् रामायणम நம்முடைய பாரத தேசத்துல நமக்குன்னு பிரத்யேகமான ஒரு பெரிய நிதி, அதுல இல்லாதது கிடையாது. ஐகிகமாகவோ பாரமார்த்திகமாகவோ என்னென்ன லாபங்கள் என்னென்ன க்ஷேமங்கள் நமக்கு வேணுமோ அவ்வளவும் சேர்ந்து அள்ளி எடுத்துக்கிறாப்புல ஒரு பெரிய நிதி கோஷம் ஸ்ரீமத் ராமாயணம். எல்லா தோஷங்களுக்கும் பரிகாரம் ஸ்ரீமத் ராமாயணத்தாலேயே, எல்லா லாபங்களும் ஸ்ரீமத் ராமாயணத்தாலேயே. பொதுவாக லோகத்துல தானே இருக்கும், உலகம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. எப்ப உலகத்துல இருக்கோமோ சன்னியாசிகளுக்கே பசி தாகம் உண்டே, சரீரம் வேறு ஆத்மா வேறு அப்படிங்கிற ஞானம் உடையவாளுக்கு பசி தாகம் உண்டு. அதனாலே அவர்களுக்கு வேறு எந்த நியமத்தையும் ஏற்படுத்தாத சாஸ்திரம் பிக்ஷாச்சரியம் சரந்தி என்று நியமிக்கிறது. பிக்ஷா வாங்கி சாப்பிட வேண்டியது அப்படின்னு ஒரு நியமம், ஒரு நியமிக்கிறது. உலகத்துல இருந்துட்டாலேயே நியமம் உண்டு. நியமம் இல்லாமல் இருக்க முடியாது உலகத்துல. அவரவர்களுக்கு உள்ள லட்சியம் என்னன்னா இருக்கிற வரையிலும் துக்கப்படாமல் வினா தைன்யேன ஜீவனம், கடைசியில அனாயாசேன மரணம். இருக்கும் பொழுதும் துக்கப்படாமல் இருக்கணும், போகும் பொழுதும் துக்கப்படாமல் இருக்கணும். போக வேண்டிய இடமும் நமக்கு உண்மையான க்ஷேமமாக, உண்மையான க்ஷேமங்கிறது பரமாத்மாவை அடையிறது தானே, அதுதானே உண்மையான க்ஷேமம். அதனால என்னென்ன துக்கங்கள் லோகத்துல இருக்கோ, ஆத்தியாத்மிகமாகவோ ஆதி பௌதிகமாகவோ ஆதி தெய்வீகமாகவோ உள்ள துக்கங்கள், உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா துக்கங்களையும் தாபத்ரயம் என்கின்ற ஒரு சொல்ல சரீரத்துல ஏற்படக்கூடியதான துக்கங்கள் எது உண்டோ, என்னென்ன வியாதிகள் உண்டோ, என்னென்ன கஷ்டங்கள் உண்டோ அதையெல்லாம் ஆத்தியாத்மிகம் என்று. ஆதி பௌத்திகம் அப்படின்னா அதிக மழை, பூகம்பம் முதலியவைகள்லாம் ஏற்படுறது இல்லையா, சுனாமின்னு சொல்றாங்க. இவைகள்லாம் ஏற்படும். அது எல்லாத்தையுமே பூதங்கள், பஞ்சபூதங்களால ஏற்படக்கூடியவைகளும் அது எல்லாத்தையுமே ஆதி தெய்வீகம் அப்படிங்கிறது பூர்வ கர்மாக்களால் நமக்கு ஏற்படக்கூடிய முகங்கள், பூத பிரேத பிசாச்சங்கள், ராட்சசங்கள், அசுரர்கள் முதலியவைகளால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் இதெல்லாம் சேர்த்து தாபத்ரயம் என்று பெயர். இவ்வளவுக்கும் பரிகாரம் என்னன்னா ஸ்ரீமத் ராமாயணம். நமக்கு என்னென்ன ஆபத்துகள் உண்டோ, துக்கங்கள் உண்டு. சம்சாரம்னாலே அப்படித்தானே, விபத்ஸ்தான சதானிசே துக்கஸ்தான சகசிராணி என்று சொல்றார் மகாபாரதத்துல பீஷ்மர். ஆயிரக்கணக்கான துக்கங்கள், நூற்றுக்கணக்கான விபத்துகள், இவைகள்லாம் உள்ளதுதான் சம்சாரம். அதுக்கெல்லாம் விமோச்சனம் என்ன அப்படிங்கிட்டா ராமாயணமே விமோச்சனம், ராமரே விமோச்சனம். அதனால்தான் ராம மந்திரத்துல முக்கியமானது ஆபதாம் அபகர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாமியம். ராமருடைய குணங்களை சொல்ற. நிவாச விருட்ச சாதூனாம்
ஆபன்னானாம் பராகதி ஆர்த்தானாம் சம்சயஸ்சைவே யசசஸ்சைகபாஜனம். கிருஷ்ணா காண்டத்துல தாரை சொல்ற வாக்கியம். ராமர் எப்பேற்பட்டவர் என்று சொன்னால் சாதுக்களுக்கெல்லாம் நிவாச விருட்சமாக இருக்கார். ஆபன்னானாம் பராகதி, ஆபத்து அடைஞ்சவர்கள் அவர்களுக்கெல்லாம் கதி ராமர் தான். ஆபத்துகளை நீக்கி காப்பாற்றணுமானா ராமர் தான் காப்பாத்து. வந்த ஆபத்தை நீக்கிறதோ, ஆபத்து வராமையே காப்பாற்றுறதோ. வந்த ஆபத்தை நீக்கிறதா நமக்கு புரியாது. ஆபத்து வராமையே காப்பாத்தினானா நமக்கு புரியாது இல்லையா, தெரியாது. எவ்வளவு ஆபத்துல இருந்து நம்ம காப்பாத்தினதுனால இன்னைக்கு இங்க வந்து நான் கதை சொல்றேனோ, நீங்கள்லாம் பாராயணம் பண்றேனோ, இது எல்லாம் எவ்வளவு ஆபத்துல காப்பாத்தினதால நம்ம இருக்கோம் இல்லையா. இந்த உலகத்துல இருக்கோமே, இந்த ஆபத்துல இருந்து பெருமாள் காப்பாத்துறார். தெரிஞ்ச ஆபத்து, தெரியாம ஆபத்து, திடீர்னு வரக்கூடிய ஆபத்து, திடீர்னு வரக்கூடிய துக்கத்துக்கு, எதிர்பார்த்து வரக்கூடிய துக்கத்துக்கு தான் ஆர்த்தானாம் சம்சய செய்த. இந்த ஆர்த்தி அடைந்தவர்கள் என்னென்ன வியாதி துக்கங்கள்லாம் உண்டோ அதையெல்லாம் நிவர்த்தியாகிறது ராமாயணத்தினால. ஆபத்து அடைந்தவர்களுக்கு ஆபத்து விலகிறது ராமாயணத்தினால என்று சொல்றதுனால ஸ்ரீமத் ராமாயணத்தை போல நிதி கிடையாது. ராமாயணத்தினுடைய பலஸ்ருதியிலேயும் சொல்றது குடும்ப விருத்தியும் தனதானிய விருத்தியும் ஸ்திரியஸ்ட முக்கியாக சுகம் உத்தமஞ்ச என்று பலஸ்ருதி கடைசியில சொல்றது. குடும்ப வாழ்க்கை தானே முக்கியம். ஆசிரமானாந்து சர்வேஷாம் கார்கஸ்தியம் ஆசிரமம் மதம் என்று ஆசிரமங்களுக்குள்ள மிகவும் சிரேஷ்டமானது கிரகஸ்தாசிரமம் என்று பரதன் அயோத்தியா காண்டத்துல சொல்றார். இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்று தமிழ்ல ஒரு வாக்கியம் உண்டு.